பொங்கல் 2025 யாழ்ப்பாணத்தில் திருநெல்வேலி சந்தையைத்தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படுற தைப்பொங்கல் நாளைய தினம், அதாவது தை மாதம் 14ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை. எல்லோருக்குமே தெரியும், ஒரு அறுவடை பண்டிகை என்றும் நாங்கள் இதை சொல்ல முடியும். அறுவடையிலிருந்து கிடைத்த புதிய அரிசியை பானையில் இட்டு புதிய அடுப்பில் பொங்கி சூரிய பகவானுக்கு படைத்து உண்டு மகிழ்கின்ற விழா தான் இந்த பொங்கல் விழா. இன்று யாழ்ப்பாணத்தில், அதுவும் திருநெல்வேலி சந்தையில் பாருங்கள், பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் பரவலாக வீதியின் 2 மருங்கிலையுமே விற்பனை செய்யப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி நிலவினாலும் மக்கள் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு சென்றதை நாங்கள் பார்க்கலாம். கரும்பு, அலங்கரிக்கப்பட்ட பானைகள், பல வகைகள், ஏனைய தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு போகிறத பார்க்குறோம். இந்த தைப்பொங்கல் விழா தொடர்பாக தைத்திங்கள் தன்கயம் படியும் என்று நற்றினையும், தைத்திங்கள் தண்ணிய தரினும் என்று குறுந்தொகையும், தைத்திங்கள் தன்கயம் போல் என்று புறநானூறும், தைத்திங்கள் தன்கயம் போல என்று ஐங்குறுநூறும், தையில் நீராடி தவம் தலைப்படுவாயோ என்று கலித்தொகையும் என பல சங்க இலக்கியங்களில் குறிப்பாக தமிழர் நாகரிகத்திற்கு கட்டியம் கூறும் விதமாக தைப்பொங்கல் விழாவின் சிறப்பு கூறப்படுகின்றது. ஆடி மாதம் விதைத்த நெல் தை மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும். அப்படி அறுவடை செய்த அரிசியை போட்டு பொங்கலிட்டு அதை நாங்கள் பொங்கி மகிழுறோம். அந்த பொங்கலை உழவு தொழிலுக்கு துணை நின்ற சூரியனுக்கும் இயற்கைக்கும் படையலிட்டு வணங்குகின்றோம். நாளைய மறுதினம், அதாவது தை மாதம் 15ஆம் திகதி மாட்டுப்பொங்கல். அன்றைய தினம் உழவு தொழிலுக்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு, குறிப்பாக மாடுகளை குளிப்பாட்டி அவற்றை அலங்கரித்து அவற்றுக்கு பொங்கலிட்டு ஊட்டி மகிழ்கின்றனர். பட்டி பெருக பால் பானை பொங்க நோவும் பிணியும் தெருவோடு போக என்று கூறி மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. நீங்களும் பொங்கலிட்டு படைத்து கொண்டாடுங்க. மகிழ்ச்சி எங்கேயுமே பொங்கட்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும், நமது தேசமும் சிறக்கட்டும். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். இது போன்ற காணொளிகளுக்கு மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.